Hello everyone, welcome back to my channel. It's me Priya Vikram. மெல்பர்ன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த டுலிப் ஃபெஸ்டிவல் பார்க்கணும், ஒவ்வொரு ஸ்ப்ரிங் சீசன்லேயும் வரும், அதை பார்த்துடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். செப்டம்பர் மிட்லேருந்து அக்டோபர் ஃபஸ்ட் வீக் வரையும் தான் இந்த டுலிப் ஃபெஸ்டிவல் இருக்கும். அதுக்கப்புறமா அது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வீட்டிலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு 93 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். பட் டிரைவிங் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு கொடைக்கானலில் ட்ரைவ் பண்ணுற மாதிரியே இருந்தது. நான் ட்ரைவ் பண்ணதில்லை, ஆனால் அந்த போகிறப்போ நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்ல, அதே மாதிரி இருந்தது. அங்கே போனோடனே லாஸ்ட் டேனால க்ரௌடு நிறையா தான் இருந்தாங்க. பட் க்யூவில் நிற்க வேண்டிய நம்ம அவசியம் இல்லை, ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துட்டோம். அங்கே போன உடனே ஒரு பெரிய கட் அவுட் வச்சுருந்தாங்க, டெஸ்லர் 70th டுலிப் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி. உள்ளே நுழைஞ்சதுலேருந்து அவ்வளோ கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் பார்த்தோம். எல்லா ஃப்ளவர்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. டுலிப்ஸ்க்குன்னு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் பக்கத்தில் இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய மெமரிஸ்லாம் போணுச்சு. அது என்னென்னன்றதையும் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஜென்ரலாகவே ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு, ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஃப்ளவர்ஸ் பார்க்குறதுக்கு ஐ ஃபீல் ஸோ ரெஃப்ரெஷ் அண்ட் ஸோ ஹாப்பி. ஏன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு கலரையும் பார்க்கும்போது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக எல்லோ, ரெட்டு, பர்பிள், நிறைய கலர்ஸ் இருந்தது. ஒயிட்டு, ஆரஞ்ச், ஹாஃப் பிங்க், லைக் டபுள் ஷேடட் பிங்க், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்தது. எனக்கு இந்த மாதிரி எல்லோ அண்ட் ரெட் ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு பெங்களூருக்கு ஜாப் இன்டர்வியூக்காக போனேன். அப்போது எனக்கு ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ். அப்போ வேலைக்கு போகிறதுக்கு நான் இன்டர்வியூ போனேன். அப்போ போகும்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கப்போ பெங்களூர் அது மார்க்கெட் வழியாக போனோம். அங்கே ஃப்ளவர் மார்க்கெட் இருந்தது. பெங்களூரில் ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். காலையில் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் தான் எனக்கு கிடச்சிது. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு, அந்த கிளைமேட்டுக்கு. அப்போ 1999 அப்போது அந்த ஃப்ளவர்ஸு, அந்த ஃப்ரெஷ் வெதர், அந்த கூல் வெதர், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த மொமெண்ட் நான் டிசைட் பண்ணேன், நோ மேட்டர் வாட் ஐ ஷுட் கெட் அ ஜாப் இந்த பெங்களூரில் எனக்கு கிடைக்கணும், நான் பெங்களூரில் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெங்களூர் மேலே ஒரு கனெக்ட் ஆக வச்சதே அந்த ஃப்ளவர்ஸ் தான். அதனால் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கும்போது, அது எஸ்பெஷலி எல்லோ ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது எனக்கு பெங்களூர் அந்த மெமரிஸ் எல்லாம் திரும்பி வந்தது. ஸோ அதெல்லாம் இட்ஸ் எங்கேயா போகிறோம் வரோம் அப்படின்னா ஒரு இடம் நம்மளுக்கு பழைய மெமரிஸை, குட் மெமரிஸை ரீகால் பண்ண வைக்குது அப்படின்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ஃபார் மீ. அதுதான் நான் சொல்ல வர்றது. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, ஃப்ளவர்ஸில் இன்னும் ஒரு மெமரியும் எனக்கு வந்தது. என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளவர்ஸ் இல்லை, பட் ஜென்ரலில் காலேஜ் படிக்கும் போது எங்களோட யூனிஃபார்ம் பேண்ட் ஷர்ட் தான் இருக்கும். ஈவன் அது பேண்ட் ஷர்ட்டாக இருந்தால் கூட நான் ஃப்ளவர் வைக்காமல் போகவே மாட்டேன். டெய்லி காலையில் அந்த பேண்ட் ஷர்ட்டுக்கு கூட பூ வச்சுட்டு தான் நான் போவேன். அதெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு மெமரிஸ் எனக்கு. இப்போ நம்ம ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டோன்னா பூ வைக்க மாட்டோம், ஜீன்ஸ் போட்டோன்னா பூ வைக்க மாட்டோம், அது பண்ண மாட்டோம்லாம் யோசிக்கிறோம். பட் அப்போ எனக்கு அந்த பூ மேலே இருந்த பூ எவ்வளோ பிடிக்கும், அதுதான் எனக்கு இருந்தது, வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் எனக்கு ரீகால் ஆச்சு. இதெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு கடைசியாக சொவெனியர் கடைக்குள்ளே நுழைஞ்சோம். இந்த கிளிப்பில் நான் எதை தொட்டு பார்க்குறேனோ இதெல்லாம் நான் வாங்கிட்டு போகலாமா வீட்டுக்குன்னு நான் யோசித்த பொருட்கள் தான். ஏன்னா எது எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கணும்னு ஆசை வந்துச்சோ அதை மட்டும்தான் நான் எடுத்து பார்த்தேன். நீங்களே பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஒரு பஞ்ச் எடுத்தேன் இல்லையா, அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் $35ங்கிறதுனால நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் எடுத்து பார்க்குற ஒவ்வொரு ஐட்டமும் நான் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்புறம் வச்சுட்டேன். சரி, அடுத்த வருஷம் நம்ம வந்தோம் அப்படின்னா அடுத்த வருஷம் இதுலேருந்து வாங்கிட்டு போகலாம், இந்த வருஷம் நம்ம பார்த்துட்டு மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையும் வாங்கலை. பட் இட் வாஸ் ஸோ லவ்லி டு வாட்ச். ஈவன் இந்த கிஃப்ட்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குல்ல, ஸ்பெஷலி ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. இந்த பென்சில்லேருந்து எல்லாமே பாருங்கள், எதை எடுக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு வச்ச பொருட்களாக இருக்கும். ஸோ ஓவராலாக எனக்கு இந்த
டுலிப் ஃபெஸ்டிவலுக்கு நான் போனது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி. என்னோடய பசங்க வரல, ஏன்னா அது லாங் டிஸ்டன்ஸுன்னு எங்களால் எல்லாம் வர முடியாது, அதுவும் பூ பார்க்குறதுக்காக எதுக்கு வரணும் அப்படின்னு அவங்க வரல. ஆனால் எனக்கு வந்து நான் போனதுக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி. லைக் நல்ல வேளை நான் போனேன், அப்படி தான் இருந்தது எனக்கு. அதுவும் அம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அம்மாவுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, இவ்வளோ அந்த கொடைக்கானல் மாதிரி பாதை வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகுது, அதில் நீ நல்லா ட்ரைவ் பண்ணுற அப்படின்னு. அம்மாக்களுக்கே உரிய குழந்தைங்க ஏதாவது பண்ணாங்க புதுசாக அப்படின்னா அதை பார்த்து ஹாப்பி ஆவாங்க இல்லையா? அது மாதிரி நான் இந்த மாதிரி இதிலெல்லாம் ட்ரைவ் பண்ணி பின் பெண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய பெண்ட் இருந்தது. அந்த பெண்டெல்லாம் நான் ட்ரைவ் பண்ணி போனதை பார்க்கும்போது அம்மாவுக்கு அதில் ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி மதர் அண்ட் டாட்டர் டேயாக அன்றைக்கி போச்சு. இட் வாஸ் ஸோ லவ்லி டே and we both had a very good time. நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன், பட் வாட் எவர் இட் இஸ், ஐ வாண்டட் டு ஷேர் வாட் ஐ ஃபெல்ட். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் ஃப்ளவர்ஸ் பார்த்தா மெமரிஸ் ரீகால் ஆகுமாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you for watching. See you in my next video. Till then, bye from Priya. Stay happy. Take care. Bye-bye.